Fabric Needs Episode 2 Different top variations-கான fabric requirement calculation பார்க்கலாம். இந்த calculation base பண்ணி shirt, top, tunic top, flared top எல்லாத்துக்கும் ஈஸியாக fabric requirement find பண்ணிடலாம். Length of the top into 2. ஓகே, நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு பார்ட் இருக்குன்றதுனால இன்ட்டு 2 ப்ளஸ் ஸ்லீவ் லென்த் எஸ்எல்னா ஸ்லீவ் லென்த் ப்ளஸ் எஸ்ஏனா சீம் அலவன்ஸ். ஸோ இங்கே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ட்டு 2 இங்கே இன்ட்டு 2 பண்ணியிருக்கல பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடு இருக்குன்றதுனால. ஸோ ப்ளஸ் ஸ்லீவோட லென்த் வந்து 8 இன்ச் வச்சிருக்கேன், சீம் அலவன்ஸ் 2 இன்ச் ஆர் 4 மினிமம் 2 இன்ச் மேக்ஸிமம் 4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 38 இன்ட்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 76 வருது. 76 ப்ளஸ் 8 இன்ச் ப்ளஸ் 4 இன்ச் ஃபைனல் ஆன்சர் வந்து 88 இன்ச்சஸ் வந்திருக்கு. இந்த 88 இன்ச்சஸை வந்து நம்ம எவ்வளோ மீட்டர் நமக்கு வேணுன்றதுக்கு கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 88 டிவைடட் பை 40 இல்லை 39.5. ஸோ 39.5 தான் வந்து கரெக்டாக 1 மீட்டருக்கான இன்ச்சஸ் வேல்யூ. இங்கே 14 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் டு மீட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபைனலாக என்ன இன்ச்சஸ் வந்திருக்கோ டிவைடட் பை 40. ஸோ எனக்கு வந்து ஒரு பேசிக் டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2.2 மீட்டர் தேவைப்படுது. ஸோ இப்போ ஷர்ட்டுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 20 இன்ச் லென்த் வைக்கிறேன்னா இன்ட்டு 2 ப்ளஸ் நான் ஸ்லீவ் லென்த் வந்து ஒரு 5 இன்ச் வைக்கிறேன் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் 4 இன்ச் வைக்கிறேன். ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 20 இன்ட்டு 2 ஆன்சர் வந்து நமக்கு 40 வந்திருக்கு ப்ளஸ் ஸ்லீவ் லென்த் வந்து 5 இன்ச் ப்ளஸ் 4 இன்ச் சீம் அலவன்ஸ். ஃபைனல் ஆன்சர் வந்து 49 வந்திருக்கு. ஸோ இந்த 49 இன்ச்சஸை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 40. ஸோ ஷர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 1.2 மீட்டர் 1.2 மீட்டர்னா 1.2ன்னு கரெக்டாக வாங்கக்கூடாது, ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகருக்கு வந்துடணும். 1.5 மீட்டர்னு வாங்கிக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா டாப்புக்கும் கேல்குலேட் பண்ணுவீங்க. இப்போ ஏ லைன்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ லைனில் பாட்டமில் ஃப்ளார் வரும். இப்போ 2.2 உங்களுக்கு நார்மலாக ஒரு பேசிக் குர்த்திக்கு வருதுன்னா ஏ லைனுக்கு ஒரு 3 மீட்டர் எடுத்துக்கலாம். இதுவே ப்ளஸ் சைஸாக இருக்காங்கன்னா 3.5 மீட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ளாட்டு குர்த்தாக்கும் ஒரு 3.5 மீட்டர் எடுத்துக்கலாம் நீங்கள் பேனல் ஃப்ளார் வைக்க போகிறீங்கன்னா. ட்வினிக் டாப்புக்கு நார்மலாக ஷர்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் தேவைப்படும். ஆனால் இதே ட்வினிக் டாப்பில் சென்டரில் ப்ளீட்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணுறீங்கன்னா 2 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் நீங்கள் வந்து ஃபேப்ரிக் கேல்குலேட் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? ஃபேப்ரிக் ஃபோல்டிங் வந்து நம்ம சல்வேஜ் டு சல்வேஜ் இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒன் மோர் ஃபோல்டிங் பண்ணுவோம். டாப்பை இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணுவோம். ஸோ நான் ரஃபாக டயக்ராம் வரைகிறேன், ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் மீ. ஓகே, ஸோ டாப் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 லேயர் வந்துருச்சு. இந்த இடத்துல பிளேஸ் இருக்கும்ல, இங்கேயே நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லீவுக்குன்னு எக்ஸ்ட்ரா இங்கே ஆட் பண்ணணும்னு இல்லவே இல்லை. இங்கே நான் கேல்குலேஷனில் ஸ்லீவ் லென்த்துன்னு ஒரு 8 இன்ச் ஆட் பண்ணியிருக்கல. பேசிக்காக உங்களோட ஸ்லீவ் லென்த் வந்து ஒரு 5 இன்ச்லாம் இருக்குன்னா நீங்கள் எடுக்க போகிற ஒரு 2 மீட்டர் ஃபேப்ரிக்லேயே வந்துடும். ஆனால் ஸ்லீவ் லென்த் 5 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்லீவ் லென்த் வைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டான ஃபேப்ரிக் வேல்யூவை ஃபைன் பண்ணிடலாம். ஹோப் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க்யூ. ஹாப்பி சூயிங். கீப் லேர்னிங்.